ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா குட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சிக்கன் பார்த்திங்கன்னா 1 kg எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்து அன்னாசிப்பூ, அப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்துட்டு நல்லா எல்லாமே சாஃப்டாக குக்காகி வரணும். இது கூட ஒரு கை புதினா, அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் லெமன் ஆட் பண்ணல, ஸோ அதனால் தக்காளி தயிர் 2ஓட புளிப்பே போதும். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா மட்டும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அது கூட கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் கொஞ்சமாக அன்னாசி மொட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சிக்கன்லேருந்து தண்ணியும் வெளில வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம் கடைசியாக. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். 20 மினிட்ஸ் தம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். Subscribe. Bye, chitties.